The Legend Saravana Stores in new summer collections. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஐபிஎல் 2024ல மூணாவது டீமா வெளியேற்றப்படுறது யாருன்னா குஜராத் டைட்டன்ஸ். பேக் டு பேக் ஃபைனலுக்கு வந்த டீம்ன்ற பெருமை இது கிடைச்சிருக்கு. அதாவது ஆரம்பிச்ச ரெண்டு ஐபிஎல்லையுமே ரெண்டு ஐபிஎல்லையுமே அவங்க ஃபைனலுக்கு வந்தாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான டீமாக தான் இருந்தாங்க. முக்கியமாக இந்த குஜராத் டைட்டன்ஸ் எல்எஸ்ஜியும் ஃபஸ்ட்டு டைமாக இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. அப்போது ஐபிஎல்லையே நம்ம குஜராத் டைட்டன்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியா தலைமையில் கப்படிச்சாங்க. அதுக்கு அடுத்த ஐபிஎல்ல ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த டஃப் கொடுத்தாங்க சிஎஸ்கேக்கு. அந்த மேட்ச் கூட குஜராத் டைட்டன்ஸ்க்கு போயிருக்கணும். லாஸ்ட் பால் வரைக்கும் போய் கடைசியாக சிஎஸ்கே அந்த மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. இப்படி இருக்கும்போது இந்த ஐபிஎல்ல குஜராத் டைட்டன்ஸ் மூணாவது டீமாக அப்படியே எலிமினேட் ஆகிட்டாங்க. பிளே ஆஃப் கூட குவாலிஃபை ஆகலை. சரி, இந்த ஐபிஎல்ல குஜராத் டைட்டன்ஸுடைய தோல்விகளுக்கு என்ன காரணம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வர முதல் காரணம், இந்த டீமில் ஹர்திக் பாண்டியா இல்லை. ஹர்திக் பாண்டியாவுடைய கேப்டன்சி மும்பை இந்தியன்ஸ்க்கு வேணால் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கலாம். ஆனால் குஜராத் டைட்டன்ஸ்க்கு அற்புதமாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஹர்திக் பாண்டியா தலைமை ஏற்றுக்கிட்ட ஐபிஎல்லையே அவர் தலைமையில் குஜராத் டைட்டன்ஸ் கப்பு வின் பண்ணியிருக்காங்கன்னா அவர் சாதாரண கேப்டன் கிடையாது. உண்மையிலேயே செம்ம டேலண்டடான ஒரு ஆல்ரவுண்டர். அந்த மாதிரியான ஒரு ஸ்லாட்டில் இருக்கிற கேப்டன். அதே மாதிரி அடுத்த ஐபிஎல்லையும் ஃபைனல் வரைக்கும் கூப்பிட்டு போனார் அந்த டீமை. ஸோ ஹர்திக் பாண்டியா உண்மையிலே இல்லாதது அந்த டீமுக்கு ஒரு மாபெரும் அடிதான். ஏன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர். அவர் இருந்திருந்தா அந்த டீம் காம்பினேஷனை கரெக்டாக பேலன்ஸ் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேப்டன்சியில் கூட நிறைய நல்ல முடிவுகள்லாம் எடுத்தார். அது குஜராத் டைட்டன்ஸ்க்கு ரெண்டு ஐபிஎல் ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஆனால் ஹர்திக் பாண்டியா தன்னுடைய பழைய டீமுக்கு வந்தாரா மும்பை இந்தியன்ஸ்க்கு டோட்டலாக. அதனால் எந்த டீம் பாதிச்சதுன்னா குஜராத் டைட்டன்ஸ்க்கு பாதிப்பாயிடுச்சு, மும்பை இந்தியன்ஸ்க்கு பாதிப்பாயிடுச்சு. மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் டீமாக எலிமினேட் ஆகிட்டாங்க. குஜராத் டைட்டன்ஸ் இப்போ மூணாவது டீமாக எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ சந்தேகமே இல்லாமல் இந்த ஐபிஎல்ல ஹர்திக் பாண்டியா இல்லாதது அந்த டீமுக்கு அடிதான். அது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. இதில் வர அடுத்த காரணம் என்ன அப்படின்னா கேப்டன்சி. ஹர்திக் பாண்டியா இந்த டீமில் இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஒரு பிளேயர் யாருன்றதான் கேள்வி இருந்தது. கடைசியாக சுப்மன் கில்க்கு கேப்டன்சி பதவி கொடுத்தாங்க. ஆனால் இந்த ஐபிஎல்ல குஜராத் டைட்டன்ஸ்க்கு சுப்மன் கில்லுடைய கேப்டன்சி கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் ஆகலை. ஆக்சுவலாக குஜராத் டைட்டன்ஸ்க்கு ரெண்டு கேப்டன்சி ஆப்ஷன் இருந்தது. ஒன்று ரஷீத் கான், இன்னொன்று கேன் வில்லியம்சன். ஆனால் அதையும் தாண்டி சுப்மன் கில்க்கு இந்த கேப்டன்சி பதவி கொடுத்துருக்காங்க. அதுக்கான காரணம் என்னென்னா இது ஒரு இந்தியன் ஆப்ஷன். நம்ம வந்து ஃபாரின் ஆப்ஷனை நம்பவே முடியாது. முக்கியமாக கேப்டனை வந்து நம்பவே முடியாது. அவங்க எப்போ வேணால் நேஷனல் கமிட்மெண்ட்காக போயிடலாம். ஸோ அந்த காரணத்துக்காக தான் சுப்மன் கில்லுக்கு கேப்டன்சி பதவி கொடுத்தாங்க. சுப்மன் கில் கூட ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டீசெண்டான கேப்டன்சிலாம் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் போக போக அவருடைய டிசிஷன், அது மட்டும் இல்லாமல் டீம் காம்பினேஷன் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாத காரணத்தால் தொடர்ந்து அவர் தலைமையில் குஜராத் டைட்டன்ஸ் தோத்துட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் எக்ஸ் ஃபேக்டர் தான் குஜராத் டைட்டன்ஸில் இந்த ஐபிஎல்ல மிஸ் ஆகிருக்குன்னு தோணுது. அதுதான் ஒரு வின்னர்ஸ்க்கும் காமன் டீமுக்கு இடையே ஒரு வித்தியாசம். அந்த எக்ஸ் ஃபேக்டர் என்ன அப்படின்றது அடுத்த ஐபிஎல்ல சுப்மன் கில் கண்டுபிடிப்பாரா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, இதில் வர அடுத்த முக்கியமான காரணம் என்னென்னா கன்ஃபார்மாக அந்த டீமில் முகமது ஷமி இல்லாதது குஜராத் டைட்டன்ஸ்க்கு சம அடி. ஏன்னா முகமது ஷமி தன்னுடைய டாப் ஃபார்மில் இருந்தார். அவர் எப்போ குஜராத் டைட்டன்ஸ்குள்ளே வந்தாரோ அப்போவே அந்த டீமுக்கு நல்ல பலமாக இருந்தது. பல இடங்களில் தன்னுடைய பவுலிங் மூலமாக மேட்ச் ஜெயிச்சுலாம் கொடுத்துருக்காரு முகமது ஷமி. இது மட்டும் இல்லாமல் நடந்து முடிஞ்ச ஓடிஐ வேர்ல்டு கப் 2023ல் அவர் அந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாரு. ஸோ அந்த ஃபார்மில் இருந்தவர் சடனாக ஐபிஎல்ல விளையாட முடியாமல் சுச்சுவேஷன் ஆகிடுச்சு, இன்ஜுரி ஆகிடுச்சு. அதனால் என்ன ஆகிடுச்சு, குஜராத் டைட்டன்ஸுடைய பவுலிங் அட்டாக் டோட்டலாகவே ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு. ஒரு ப்ராமிசிங்கான பவுலிங் அட்டாக், அந்த பேஸ் அட்டாக்கே குஜராத் டைட்டன்ஸில் இல்லை. ஏன்னா போன ஐபிஎல்ல முகமது ஷமி தான் பர்பிள் கப் வின்னராக இருந்தார். ஒரு 17 கேம்ஸ் ஆடி 28 விக்கெட்ஸ் எடுத்தார். அவருக்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அந்த மாதிரியான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அது கிடைக்கிறது கஷ்டம்தான். அதனாலே என்னவோ முகமது ஷமியை நல்லாவே மிஸ் பண்ணாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா எந்த இடத்துல குஜராத் டைட்டன்ஸ் தோற்றுருப்பாங்கன்னா முக்கியமாக பல இடங்களில் பவுலிங் ஒரு காரணமாகிடுச்சு. ஏன்னா முகமது ஷமி இருந்திருந்தாருன்னா அவர் வந்து நியூ பாலில் விக்கெட் எடுத்துருவார். அதுக்கப்புறமா மிடில் ஓவர்ஸ்லையும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. முக்கியமாக டெத் ஓவரில் ஷமியோடைய பவுலிங் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அது இந்த ஐபிஎல்ல குஜராத் டைட்டன்ஸ்க்கு இல்லை அப்படின்றதான் உண்மை. ஸோ பார்ப்போம் அடுத்த ஐபிஎல்ல குஜராத் டைட்டன்ஸ் எந்த அளவுக்கு போவாங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஐபிஎல்ல குஜராத் டைட்டன்ஸோட ஃபெயிலியர்ஸ்க்கு முக்கியமான காரணமாக ஆயிடுச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய கருத்தும் உங்களுடைய கருத்தும் மாறலாம். அப்படி மாறினாலும் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய பார்வையில் இந்த ஐபிஎல்ல
குஜராத் டைட்டன்ஸோட தோல்விகளுக்கு என்ன காரணம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது ஒன் இந்தியாவுக்காக ஆனந்தன். The Legend Saravana Stores in new summer collections.